திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற 11ஆம் திருமுறையாக ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இவர் சேத்திர திருவெண்பா பாடியிருக்காரு. நம்மளுடைய அரசு பதவி நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குதே, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் போய் எல்லா தலங்களுக்கும் தொண்டு செய்து சேத்திர வெண்பாவும் பாடியிருக்காரு. இவருடைய சிறப்பு நம்ம இப்போ இந்த சேத்திர வெண்பாவை பாடுவோம். ஏற்கனவே 6 பாடல்கள் பாடிட்டோம். இப்போ 2வது பாகமாக பாட போகிறோம். மொத்தம் 24 பாடல்கள். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். 12 திருமுறையும் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த 12 திருமுறையில் 63 நாயன்மார்களில் வரவங்களும் வந்து பாடியிருக்காங்க. ஐயடிகள் காடவர்கோன் இவர் நல்ல சேத்திர வெண்பாவை இறைவனுக்கு அருளி செய்திருக்காரு. பாடுவோம். மாண்டுவாய் அங்கவா முன்னம்மட நெஞ்சே, வேண்டுவாய் ஆகி விரைந்தொல்லை பாண்டவாய் தென்னிடைவாய் மேய சிவனா திருநாமம் நின்னிடைவாய் வைத்து நினை, தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா என்னாமுன் ஏழை மட நெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை, அழகு திரி குரம்பை ஆங்கு அது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறிய ஒன்னா கழுகு கழித்து உண்டு அலையாமுன் காவிரியின் தென்பால் குழித்தண்டலையானை கூறு, படிமுழுதும் வெண்குடைக்கு பாரலாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மை கடியிலங்கு தோடு ஏந்து கொன்றை அம்தார் சோதிக்கு தொன்பட்டு ஓடி ஏந்தி உண்பது உறும், இழியி இருந்த சுற்றம் குணங்கள் பாராட்ட வழியே இருந்த அங்கங்கள் எல்லாம் தழியே இருந்தும் என் ஆணைக்கு ஆவா இது தகாது என்னாமுன் தென் ஆணைக்கா அடை நீ சென்று, குயில் ஒத்து இருள் குஞ்சு கொக்கு ஒத்து இருமல் பயில புகா முன்னம் நெஞ்சே மயிலை திரு புன்னை அம்காணல் சிந்தியாய் ஆகில் இருப்பின்னை அங்காந்து இழைத்து. பார்த்தீங்களா, எப்படியா அந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி காலகட்டம் வந்த பிறகு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றத அருமையாக சொல்கிறார் பாருங்க. மாண்டுவாய் அங்கவா முன்னம் மட நெஞ்சே, வேண்டுவாய் நீ செத்து போகிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றிக்கோ. விரைந்தொல்லை பாண்டவாய் தென்னிடைவாய் மேய சிவனார் திருநாமம் நின்னிடை வாய் வைத்து, நீ தெற்க நோக்கி போகிறதுங்காட்டிக்கும் சிவபெருமானுடைய பேரை சொல்லு. தொட்டு தடவி துடிப்பு ஒடுங்கும். பார்ப்பாங்க, என்னப்பா எல்லாம் அடங்கி போச்சு பொழுது, அவ்வளோதான்ப்பா போயிட்டாரு. தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி, இது வரைக்கும் வச்சாங்க. கன்னிகா கன்னிகான்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் தொட்டு பார்த்தாங்க, மூச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்பா பாடி எப்போ எடுக்க போகிற அப்படின்னுவாங்க.
நம்மளுக்கு 1000 பேருக்கு சோறு போட்டு பேர் வச்சதெல்லாம் போச்சு, வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போச்சு. கட்சியில் பிணமென்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா என்னா முன், தூக்குங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சுயநனவோடு இருக்கும்போதே சிவபெருமானுடைய பேரை சொல்லுங்க. என்னா முன் ஏழை மட நெஞ்சே நெடுங்கலத்தான் பாதம் நினை, அழகு திரி குரம்பை ஆங்கு அது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறிய ஒன்னா. இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு கன்றாவியும் தெரிய போகிறதில்ல. ஒன்றும் இப்போ போவோம் நம்மளுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எல்லாம் மறுத்து எல்லாம் இந்த கையும் தூக்க முடியாது, இந்த காலும் தூக்க முடியாது. கண் இருந்தும் பயன் இல்லை, காது இருந்தும் பயன் இல்லை, வாய் இருந்தும் பயன் இல்லை. பேசலான்னு நினைப்போம், பேச முடியாது. கையை தூக்கலான்னு நினைப்போம், தூக்க முடியாது. இரும்பு போல இருப்போம். அதை தான் சொல்லுவாங்க. ஒன்றும் இருக்காது. எல்லா நினைவுகளை வந்தால் கூடமும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கழுகு கழித்து உண்டு அலையா முன் காவிரியின் தென்பால் குழித்தண்டலையானை கூறு, படி முழுதும் வெண்குடை கீழ் பாரலாம் ஆண்ட முடி அரசர் செல்வத்து மும்மை கடியிலங்கு. நான் இந்த பாருக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொன்ன மட்டும் என்ன விட்டுட போகிறேன்னா ஏம, பார் முழுதும் வெண்குடை கீழ் பாரலாம் ஆண்ட முடி அரசர் செல்வத்து மும்மை கடி இலங்கு, தோடு ஏந்து கொன்றை அமர்த்தார் சோதிக்கு தொண்டு பட்டு ஓடு ஏந்தி உண்பது உறும். அந்த தோடு அணிந்தவன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து ஓடு ஏந்தி சாப்பிடுங்க. எண்ணெய் வச்சு நின்று ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அடுத்ததில் நினச்சி வாழாதீங்க அப்படின்றாரு. நிலையானது எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. கூழி இருந்த சுற்றம், அந்த குழுமி இருந்த சுற்றமெல்லாம் குணங்கள் பாராட்ட அப்போ தான் சொல்லுவாங்க. செத்த பிறகு தான் நம்மளுடைய போல்ஸை கழுவி ஊற்றுவாங்க. ஒழிஞ்சாண்டா, இருக்கும்போது எவனுக்காவது ஈந்தானா அப்படின்வாங்க. நல்லா கொடுத்துருந்தானப்பா, புண்ணியமாக எவ்வளோ குடும்பத்தை வாழ வச்சார், இந்த மாதிரி போயிட்டாருங்களே அப்படின்வாங்க. அந்த சொல்லெல்லாம் யமதூதர்கள் கேட்பாங்க, யாருக்கு என்ன புண்ணிய பலன்லாம் எழுதுறதுன்னுட்டு சித்திரகுப்தன் கணக்கு எழுதுறதுக்கு இவங்கெல்லாம் போய் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அப்படி பேசுகிறாங்க, ஓடு தூக்கி நரகத்தில் இப்படி. ஐயோ அவர் இல்லைன்னு அழுகுறாங்கப்பா. அப்படியா, பூக்கொடையில் வச்சு தூக்கு, அழகாக தூக்கி சொர்க்கத்துக்கிட்டுன்னு போங்க. அந்த மாதிரி வீழி இருந்த அங்கங்கள் எல்லாம் தாழி இருந்தும் என் ஆணைக்கு ஆவா இது தகாது என்னா முன் தென் ஆணைக்கா அடை நீ சென்று. எதுவும் எதுக்கும் பயன்படாது. சிவபெருமானுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்கு ஒத்து இருமல் பயில புகா முன்னம். அந்த கொக்கு ஒத்து இருமல் பயில புகா முன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னை காணல் சந்தியாய் ஆகில் இரு பின்னை அங்காந்து இழைத்து அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம 6 பாடல்களை முடிச்சிருக்கோம் 2ஆம் பாகமாக. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஐயடிகள் காடவர் கோன் அழகான அரச பதவியில் இருந்தோம், இது நமக்கு தெய்வத்தொண்டு செய்யறதுக்கு இடைஞ்சலாகுதுன்னு சொல்லிட்டு ஆட்சியை ஒப்படைச்சிட்டு கிளம்பி சேத்திரமாக போயிட்டார். அந்த மாதிரி மனசு நினச்சிட்டா முடிவு பண்ணிட்டா எடுத்துடணும். ஐயோ நாளைக்கு போகலாம் இன்றைக்கி போகலான்னு நினைக்கக்கூடாது. நாம் சந்நியாசம் போய் தான் செய்யணுன்றது கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வாழுங்காலத்திலேயே வாழும் பொழுதே நல்லவனாகவும் வல்லவனாகவும் 4 பேருக்கு தான தர்மங்கள் செய்கிற நல்ல குணங்கள் கொண்டு வாழணும், அடுத்தவங்களுக்கு ஈயணும். அதே சமயத்தில் அது நல்ல முறையில் அவங்களுக்கு போய் பயன்படணும். தேவையில்லாத நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள தொல்லைப்படுத்தக்கூடாது. நாம் கொடுக்குறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, படுக்க இடம் இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஒரு தென்னையை காட்டலாம், இல்லையா அவங்கள இட்டுன்னு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கலாம். இந்த மாதிரி துடிக்கிற குழந்தைக்கு ஒரு ஒத்தாசி பண்ணலாம். பாட புத்தகங்கள்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆடை அணிகலனை வாங்கி கொடுக்கலாம், அதுங்களுக்கு தேவையான உதவியை செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க, அன்னம்பாலிங்க.
அடியார்களை மதித்து நடந்துக்குங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சிவாலயம் தோறும் சென்று விளக்கிடுங்க. உங்களால் முடிஞ்சது தொல்லை பண்ணாதீங்க, உபத்திரவம் பண்ணக்கூடாது. நம்மளால் தொண்டு செய்ய முடியலனாலும் குப்பை போட்டு வரக்கூடாது. அது மாதிரி போனோமா அழகாக விளக்கு ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றுங்க. ஏற்றி இறைவனிடத்துல சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் முக்கியமானது. ஏன்னா குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். நீங்கள் அடியார்களை ஒரு நாளும் எதுவும் சொல்லக்கூடாது. அடியார்கள் அவங்க எப்படியானா போட்டோம், நம்ம அவங்கள பழித்து பேசக்கூடாது. ஆகையினால் அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வேண்டி அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயடிகள் காடவர் கோன் திருவடிகளே போற்றி போற்றி. 63 நாயன்மார்களில் வந்தவர் ஐயடிகள் காடவர் கோன். திருச்சிற்றம்பலம்.